ஜாக்லின், சௌந்தர்யா, அருண் பிரசாத் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க அந்த மீட்டிங்க்கு அப்புறமா. அப்போ வந்துட்டு ரயன் வந்து சொல்கிறாங்க, முத்துக்குமரன் பார்க்குறத பார்த்தீங்களா, பேசும்போது அப்படியே வாயவே பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ரயனுக்கு எவ்வளோதான் முத்துக்குமரன் நல்லது பண்ணாலும் முத்துக்குமரனை பற்றி ஏதாவது சொன்னது மாதிரி இருக்காது. இன்னைக்கு கூட சாச்சனாரோட பேட்ஜை பிடுங்கி வாங்கும்போது, ஸ்டார் பேட்ஜை பிடுங்கி வாங்கும்போது முத்துக்குமரன் தான் திரும்பி வாங்கி கொடுத்துருப்பாரு. கொஞ்சம் கூட அது இதுவே இல்லாமல் பேசுகிறாரு. முத்துக்குமரன் வந்துட்டு வாயே பார்க்குறாருன்னு உடனே வந்துட்டு அருண் வந்துட்டு அவன் வாயை மட்டுமா பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அந்த ரேப் சீன் வரும்போது எப்படி எல்லாரும் ஹீரோயின்ஸை பார்ப்பாங்களோ அந்த மாதிரி பார்க்குறான் அப்படின்ட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. இது என்ன மாதிரி ஒரு ஜோக்குன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வேர்டே ஒரு ஜோக்குக்கு யூஸ் பண்ணக்கூடாது, அது ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, அதை வந்துட்டு அருண் சொல்கிறாரு, அவர் கொஞ்சம் டீசெண்டாக பேசுவார் அப்படின்னு நான் நினச்சேன். ஏதோ டபக்கு டப்பா டுப்பா இந்த மாதிரிலாம் சொல்லுவார், இந்த மாதிரிலாம் பேச மாட்டார் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அவர் இந்த லெவலுக்கு கீழே இறங்கி போய் பேசுகிறாரு. அண்ட் ஆல்சோ அதில் இப்போ அருண் தான் அப்படி ஹீரோயின்ஸை ஒத்து பார்ப்பார் போல இருக்குது. அதனால தான் அவருக்கு அப்படி தோணிருக்கு. ஏன்னா முத்துக்குமரன் வந்து அந்த மாதிரி இங்கே எந்த இடத்துலையும் அவர் ஒரு கண்ணியம் தவறி நடந்ததே கிடையாது. ரொம்ப டீசெண்டாக தான் நடந்திருக்காரு. ஈவன் அருணும் அப்படி டீசெண்டாக தான் நடந்திருக்காரு. எந்த இடத்துல அவரும் இறங்கி நடந்ததில்லை. பட் இந்த மாதிரி ஒரு ரொம்ப கேவலமான ஒரு ஜோக்கை முத்துக்குமரனை பற்றி அடித்தது ரொம்ப கட்டணத்துக்குரியது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து ஜோக்கில் யூஸ் பண்ணுறதே தப்பு. ஸோ உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.